எல்லாருக்கும் வணக்கம். இன்பம் துன்பம் இந்த ரெண்டு வார்த்தைகளை சுத்தி தான் நம்ம வாழ்க்கையே ஓடிட்டு இருக்கு இல்லையா? ஆனா இது ரெண்டுக்கும் பின்னாடி இருக்கிற ஒரு பெரிய ரகசியத்தை நாம இன்னைக்கு பார்க்க போறோம். இது ஒரு ஆழமான ஆன்மீக சொற்பொழிவோட சாராம்சம். நம்மளோட சக்தியை நாம எப்படி சரியா நிர்வகிக்கிறதுன்னு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. சரி, முதல்ல இந்த கேள்வியிலிருந்து ஆரம்பிக்கலாம். நாம சந்தோஷமா உணர்றதும் சரி, கஷ்டப்படுறதும் சரி, இந்த உணர்வுகள்லாம் நிஜமா எங்க இருந்து வருது? மத்தவங்க கிட்ட இருந்தா, இல்ல நமக்கு வெளியில இருக்கிற பொருட்கள் கிட்ட இருந்தா, இல்ல நமக்குள்ள இருந்தே வருதா? வாங்க இதுக்கான பதில தேடுவோம். இங்க தான் ஒரு பெரிய ட்விஸ்டே இருக்கு. நம்ம என்ன நினைக்கிறோம், இன்பம் வேற, துன்பம் வேற, ரெண்டும் எதிரும் புதிருமான விஷயங்கள்னு. ஆனா உண்மையில அப்படி இல்ல. ரெண்டுமே ஒரே கோட்ல இருக்கிற ரெண்டு புள்ளிகள் தான். ஒரு விஷயம் அளவோட இருக்கும்போது நமக்கு இன்பமா தெரியுது. அதே விஷயம் அளவை மீறும் போது அதுவே துன்பமா மாறிடுது. ஒரு சிம்பிளான உதாரணம் பாருங்களேன். வெயில் நேரத்துல ஜில்லுன்னு ஒரு தென்றல் அடிச்சா எப்படி இருக்கும்? ஆஹா, சொர்க்கம் மாதிரி இருக்கும். அதுவே ஒரு புயலா மாதிரி அடிச்சா அது நரகம், துன்பம். அதே மாதிரி தான் முதல் பிளேட் பாதம் அல்வா சாப்பிடும்போது அப்பா என்ன ஒரு ருசி. ஆனா உங்களை கட்டாயப்படுத்தி மூணாவது பிளேட்டை சாப்பிட சொன்னா அதுவே திகட்டி ஒருவித வெறுப்பா துன்பமா மாறிடும் இல்லையா? அப்போ இந்த அளவுங்கிறத எது தீர்மானிக்குது? இங்க தான் ரொம்ப முக்கியமான ஒரு கான்செப்டுக்குள்ள நாம நுழையிறோம். அதுதான் ஜீவகாந்த சக்தி. இதுதான் நம்ம இன்பம் துன்பம் ரெண்டுக்குமான மாஸ்டர் கீ. சிம்பிளா சொல்லணும்னா ஜீவகாந்த சக்திங்கிறது நம்ம உயிர் சக்தியிலேருந்து வர ஒரு மெல்லிய காந்த ஆற்றல். அது நம்ம உடம்பு முழுக்க ஓடிட்டே இருக்கு. நம்ம மனசு, நம்ம உடம்பு எல்லாத்தோட செயல்பாட்டையும் கட்டுப்படுத்துறதே இந்த சக்தி தான். இது ஏதோ கற்பனையான விஷயம் இல்ல, நம்மளால உணரக்கூடிய ஒரு ஆற்றல். வேணும்னா நீங்களே இப்ப சோதிச்சு பார்க்கலாம். உங்க ரெண்டு உள்ளங்கையையும் ஒண்ணுக்கொன்னு பக்கத்துல கொண்டு வாங்க. ரொம்ப ஒட்டாம கொஞ்சம் பக்கத்துல. ஒரு சின்ன ஈர்ப்பு விசை தெரியுதா? ஒரு கை இன்னொரு கைய லேசா இழுக்கிற மாதிரி. அதுதாங்க ஜீவகாந்த சக்தி. அவ்வளோதான் விஷயம். ஓகே, இந்த ஜீவகாந்த சக்திக்கும் நம்ம சந்தோஷம் கஷ்டத்துக்கும் என்ன சம்பந்தம்? நம்ம உணர்வுகள் எப்படி இந்த சக்தியோட இயக்கத்தால உருவாகுதுன்னு இப்ப விரிவா பார்க்கலாம். பொதுவா நம்ம உணர்வுகளை இந்த 3 நிலைக்குள்ள அடக்கிடலாம். ஒன்னு, நம்ம கிட்ட இருக்கிற எக்ஸ்ட்ரா சக்தி வெளியேறும்போது, இல்லனா சக்தி ஓட்டத்துல தடை ஏற்படும்போது, அல்லது சக்தி சமமா ஓடும்போது. இந்த 3 நிலை தான் நம்ம உணர்வுகளை தீர்மானிக்குது. நம்ம கிட்ட ஜீவகாந்த சக்தி தேவைக்கு அதிகமா, அதாவது சர்ப்ளஸா இருக்கும்போது, அது ஒரு நல்ல வழியில செலவழிஞ்சா அந்த உணர்வுக்கு பேர் தான் இன்பம். ஒரு அருமையான பாட்டை கேட்கும்போது, ஒரு அழகான இயற்கையை ரசிக்கும்போது நம்மளோட உபரி சக்தி வெளியேறி நமக்கு சந்தோஷத்தை கொடுக்குது. இப்போ இதுதான் ரொம்ப முக்கியம். அந்த சக்தி ஓட்டத்துல எங்கேயாவது ஒரு தடை, ஒரு பிளாக் ஏற்பட்டா என்ன ஆகும்? உதாரணத்துக்கு உடம்புல ஒரு அடிபடுதுன்னு வச்சுக்கோங்க. அந்த இடத்துல சக்தி ஓட்டம் தடைப்பட்டு ஒரே இடத்துல தேங்கி ஒரு ஷார்ட் சர்க்கியூட் மாதிரி ஆகிடும். அதைத்தான் நாம வலின்னு சொல்றோம். மனசுல ஏற்படுற ஏமாற்றத்துக்கும் இதே தான் நடக்குது. அதுக்கு பேரு துன்பம். இன்பமும் இல்ல துன்பமும் இல்லாம சக்தி எந்த தடையும் இல்லாம சீரா சமமா ஓடிட்டு இருந்தா அந்த நிலைக்கு பேரு தான் அமைதி. இந்த அமைதியான மனநிலையில தான் நம்மளால தெளிவா யோசிக்கவே முடியும். நாம செய்யற ஒவ்வொரு வேலையும், நாம அனுபவிக்கிற ஒவ்வொரு உணர்வும் நம்ம உடம்புல இருக்கிற கருமையம்ங்கிற ஒரு மையத்துல பதிவாயிட்டே இருக்கு. இத ஒரு சூப்பர் கம்ப்யூட்டர் சிப்பு மாதிரி நினைச்சுக்கோங்க. நம்மளோட ஒவ்வொரு இன்பம் துன்பம் எல்லாத்தோட ரெக்கார்டும் அங்கதான் ஸ்டோர் ஆகுது, தலைமுறை தலைமுறையா. சரி, இதெல்லாம் ஒரு அறிவியல் மாதிரி இருக்கு. இத புரிஞ்சுக்கிட்டா மட்டும் போதுமா? இத வச்சு நம்ம வாழ்க்கையை எப்படி சந்தோஷமா மாத்திக்கிறது? அதுக்கு ஒரு 4 பிராக்டிக்கலான வழிகள் இருக்கு. அத பத்தி இப்ப பார்க்கலாம். ரொம்ப சிம்பிளான 4 விஷயம்தான். 1, நம்ம ஆசைகளை சரி செய்யறது. 2, மத்தவங்கள காயப்படுத்தாம இருக்கிறது. 3, 5 விஷயங்கள்ல அளவோட இருக்கிறது. 4, மனசு வாக்கு செயல் 3லயும் உண்மையா இருக்கிறது. முதல் விஷயம், ஆசைய சீரமைக்கிறது. நம்மால நிறைவேற்றவே முடியாத ஆசைகளை மனசுல வச்சுக்கிட்டே இருந்தா அது நம்ம போன் பேட்டரி மாதிரி நம்ம ஜீவகாந்த சக்தியை கொஞ்சம் கொஞ்சமா உறிஞ்சிக்கிட்டே இருக்கும். கடைசியில தோல்வியும் மன அழுத்தமும் தான் மிஞ்சும். 2வது, மத்தவங்கள வருத்தாம இருக்கிறது. நாம இன்னொருத்தருக்கு கஷ்டம் கொடுக்கும்போது அது நம்ம எனர்ஜி சிஸ்டத்துல ஒரு ஷார்ட் சர்க்கியூட்டை உருவாக்குது. நாம அனுப்புற அந்த நெகட்டிவ் வைப்ரேஷன் ஒரு நாள் கண்டிப்பா நமக்கே திரும்பி வரும். இதுதான் பிரபஞ்ச விதி. 3வது, 5 அளவு முறை. சாப்பாடு, வேலை, தூக்கம், உடலுறவு, அப்புறம் நம்ம எண்ணம். இந்த 5லயும் ஒரு பேலன்ஸ், ஒரு அளவு இருக்கணும். இதுல எது அதிகமானாலும் சரி, குறைஞ்சாலும் சரி, நம்ம சக்தி ஓட்டம் பாதிக்கப்படும். கடைசி ஆனா ரொம்ப முக்கியமானது நேர்மை. உள்ள ஒன்னு நினைச்சுக்கிட்டு வெளியில வேற பேசினா அது நமக்குள்ளேயே ஒரு பெரிய போராட்டத்தை உருவாக்கும். இந்த உள் முரண்பாடு நம்ம ஜீவகாந்த சக்தி உருவாகிற இடத்தையே கொஞ்சம் கொஞ்சமா சிதைச்சிடும். அப்போ இந்த முழு விளக்கத்திலிருந்து நாம எடுத்துக்க வேண்டிய முக்கியமான பாடம் என்னன்னா,
நம்ம உணர்வுகளோட ரிமோட் கண்ட்ரோல் மத்தவங்க கையில இல்ல, அது நம்ம கையில தான் இருக்கு. இந்த ஒரு வரியை யோசிச்சு பாருங்க, எவ்வளவு ஒரு ஆழமான உண்மை. ஒரு நாய் எலும்ப கடிக்கும்போது அதிலிருந்து ரத்தம் வராது, அதோட ஈர்லேருந்து வர ரத்தத்தையே அது எலும்போட சுவைன்னு நினைச்சு இன்னும் வேகமா கடிச்சு தன்னையே புண்ணாக்கிக்குது. நாமளும் அப்படிதான், இன்பம்ங்கிறது வெளியில இருக்கிற பொருள்ல இருக்குன்னு நினைச்சு நம்ம சக்தியை வீணாக்கி நம்மள நாமளே கஷ்டப்படுத்திக்கிறோம். ஆக மொத்தத்துல விஷயம் இதுதான். இன்பமும் சரி துன்பமும் சரி, அது எங்கிருந்தோ வர விருந்தாளிங்க கிடையாது. அது நம்ம ஜீவகாந்த சக்திய நாம எப்படி பயன்படுத்துறோங்கிறதோட விளைவுதான். சிம்பிளா சொன்னா, நம்ம இன்பத்துக்கும் துன்பத்துக்கும் நாம தான் காரணம். இப்போ உங்களுக்கான ஒரு கேள்வி. ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. உங்களோட உயிர் சக்திய, உங்களோட ஜீவகாந்த சக்திய நீங்க எங்க செலவு பண்ணிட்டு இருக்கீங்க? இந்த விளக்கம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா, இந்த மாதிரி விஷயங்களை இன்னும் ஆழமா தெரிஞ்சுக்க மறக்காம கிராவிட்டி காட் ஸ்பிரிச்சுவல் ரியாலிட்டி யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாழ்க வளமுடன்.